கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 49:15. நான் உன்னை மறப்பதில்லை. ஐசாயா 49:15. I will not forget you. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசேப்பை பானபாத்திரக்காரன் 2 வருடம் மறந்துவிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. பார்வோன் ராஜாவுக்கு ஏற்ற வேளையிலே சொப்பனங்களை காட்டி யோசேப்பை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். பின் உயர்ந்த அதிகாரியாக அவனை உயர்த்தி அழகு பார்த்தார். தாவீது ராஜா அனைவராலும் மறக்கப்பட்டார், கவலைப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. ஏற்ற சமயத்திலே சவுலை தள்ளி ராஜாவாய் உயர்த்தி அழகு பார்த்தார். தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது ராஜாவை கண்டார். தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை தேடுகிறவராக காணப்பட்டார். ஒரு நாளில் 7 தரம் கர்த்தரை துதிக்கிறவராக காணப்பட்டார். அநேக சங்கீதங்களை இயற்றுகிறவராக காணப்பட்டார். இசைஞானம் மிகுந்தவராக காணப்பட்டார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். எஸ்தர் ராஜாத்தி அனைவராலும் மறக்கப்பட்டிருந்தாள். ஏற்ற சமயத்திலே வஸ்தி என்ற ராணியை தள்ளி எஸ்தர் ராஜாத்தியாய் உயர்த்தப்பட்டாள். தேசத்தை ஆளும் அதிகாரம் பெற்றாள். இன்று நீங்களும் நானும் மறக்கப்பட்டிருக்கலாம். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை மறந்திருக்கலாம். நம் அன்புக்குரியவர்கள், நம் உறவினர்கள் அனைவரும் நம்மை மறந்திருக்கலாம். ஆனால் நம்மை மறவாத கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்காக அவர் இருதயம் பொங்குகின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை மறவாமல் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை தேற்றுகிறவராக காணப்படுகிறார். ஆமென். எங்களை மறவாதவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தண்ணீரில் ரீல்ஸ் எடுத்து மரித்து போன அந்த அருமையான பெண்ணை நினைக்கிறோம். தன் குழந்தையின் கண்முன்னே மரித்து போன அந்த பெண்ணை போல எத்தனையோ பேர் ரீல்ஸ் மோகத்தால், செல்ஃபி மோகத்தால், செல்ஃபோன் மோகத்தால் திரிகிறதை அறிந்து வேதனைப்படுகிறோம். மனந்திருப்போம். மனந்திரும்புதலின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்தும். அளவோடு செல்ஃபோனை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மக்கள் மனம் திரும்புவார்களாக. நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.